மதுராந்தகத்தில் பிரதமர் மோடி தலைமையில் நடைபெறும் பொதுக்கூட்டத்துக்கு வந்த தொண்டர்கள் தெரிவித்த கருத்துக்களை தற்போது பார்க்கலாம். மதுராந்தகத்தில் பொதுச் செயலாளர் பிரைம் மினிஸ்டர் எல்லாரும் வரும்பொழுது இந்த கூட்டணி எப்படி அமைந்திருக்குன்னு நினைக்கிறீங்க? எந்த அளவுக்கு இந்த தேர்தல் காலத்தில் இந்த பொதுக்கூட்டம் முக்கியம்? இந்த கூட்டத்தை பொறுத்த வரைக்கும் மிக சிறப்பாகவே அமைஞ்சிருக்கு. நீங்க இதை பார்க்கும்போதே நீங்க தெரிஞ்சுட்டு இருக்கலாம். இது நாங்கள் இப்பொழுதே வெற்றி பெற்று விட்டோம் என்று சொல்லுகின்ற அளவுக்கு இது ஒரு மிகப்பெரிய கூட்டமாக அமைந்திருக்கிறது. தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய இந்த பொதுக்கூட்டம். இப்போ டிஎம்கே சொல்றாங்க நிதியெல்லாம் கொடுக்கல, இந்த கூட்டணி ஒன்றும் கிடையாது, இவங்க ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்றாங்க. டிஎம்கே நாங்க தான் ஜெயிக்க போறோம்னு சொல்றாங்க. இல்ல, அவங்க சொல்லிட்டு இருப்பாங்க. ஆனால் மக்கள் ஓட்டு போடணும்ல. மக்களை பொறுத்த வரைக்கும் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சிக்கு எதிரானவர்களாக இருக்கிறார்கள். ஆக எங்களுக்கு வாக்களிப்பதற்கு தயாராக இருக்கிறார்கள். என்றைக்கு தேர்தல் வரும் என்று மக்கள் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆக இந்த தேசிய ஜனநாயக கூட்டணி வருகிற 2026 தேர்தலில் மிகப்பெரிய வெற்றி பெற்று அண்ணன் எடப்பாடியார் முதலமைச்சராக ஆட்சியில் அமர்வது உறுதி. இந்த கூட்டணி ஒரு பொருந்தா கூட்டணி. இந்த கூட்டணி தேர்தலில் நிர்பந்திக்கப்பட்ட கூட்டணின்னு காங்கிரஸ், டிஎம்கே அந்த சைடுல இருக்க கூட்டணி சொல்றாங்க. எப்படி பாருங்க? அவர்கள் சொல்லும் குற்றச்சாட்டுக்கு பதில் சொல்றதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் நான் சுட்டி காட்டணும். பிரதமர் மோடி அவர்களும் ஐயா எடப்பாடி அவர்களும் ஏற்கனவே ஆட்சி செய்யும் போது அண்ணன் எடப்பாடியார் முதலமைச்சர் இருக்கும்போது ஒவ்வொரு வாக்குறுதியும் நிறைவேற்றிருக்காங்க. 11 மருத்துவமனைகள், மருத்துவ கல்லூரிகள் தமிழகத்துக்கு வந்திருக்கின்றன. அதே போல 7.5% கொண்டு வந்த மாபெரும் தலைவர் அண்ணன் எடப்பாடியார். அதே போல வேலைவாசியா இருக்கட்டும், பெண்களுக்கு பாதுகாப்பா இருக்கட்டும், இல்ல ஹைவே ப்ராஜெக்ட்ஸா இருக்கட்டும், எந்த வகையில பார்த்தாலுமே இந்த கூட்டணி இந்த ஒரு அலையன்ஸ் ஸ்ட்ராங்கான அலையன்ஸ் கவர்மெண்ட் நல்லா கொடுத்திருக்காங்க. அதே போல தமிழக மக்கள் இந்த ஆட்சி பாத்தீங்கன்னா பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல, முதியோருக்கு ஓஏபி கொடுக்கறது இல்ல, பெண்களுக்கு 1000 ரூபாய் கொடுக்க வக்கில்ல. அவங்க சொந்த கனிமொழி அவர்களோட மாநாட்டிலேயே பெண் காவலர் கையை முறுக்குறாங்க. அவங்களோட அமைச்சர்களோட சண்டையில போலீஸ் ஸ்டேஷனை போய் உடைக்கிறாங்க. எங்க பார்த்தாலும் போதைப் பொருள். மக்கள் இந்த ஆட்சியை வீட்டுக்கு அனுப்ப காத்திருக்காங்க. இன்னைக்கு லட்சக்கணக்கான மக்கள் பார்க்கும்போது, இந்த கூட்டணியை பார்க்கும்போது திமுகக்கு பயம் வந்துடுது. அதனால பயத்தின் காரணத்தால அவங்க எதோ பேசுறாங்க. நிச்சயமாக அண்ணன் எடப்பாடியோட ஆட்சி, அண்ணன் எடப்பாடியார் கொடுத்த வாக்குறுதிகள் மக்கள் ஏற்றுக்கொண்டு வாக்கு நிச்சயமா ரெட்டலைக்கு வாக்கு. அதே போல மோடி அவர்கள் இத்தனை மாநிலங்கள் ஆட்சி செய்யறாங்க. எல்லா மாநிலமும் பார்த்தா ஒரு நல்ல ஒரு முன்னிலையில் இருக்கிற மாநிலமா இருக்கு நிறைய மாநிலங்கள். அதே போல அவர் கொடுத்த கவர்மெண்ட் டெவலப்மெண்ட் ஃபார்மேட்டும் அண்ணன் எடப்பாடியோட டெவலப்மெண்ட் மைண்ட் செட் நல்லா பொருந்தும். தமிழ்நாடு காவல்துறை இந்த நிகழ்ச்சிகளுக்கு ஒத்துழைப்பு தரமாட்டாங்க. நம்ம இது தெரிஞ்சதுதான். இதுக்கு எல்லா விதத்திலையும் இது பண்ணிட்டு இருக்கிறாங்க. இப்ப இங்க இருந்துங்க இந்த இருக்கு எனக்கு என்ட்ரி. இதுக்கு நான் ஒரு 3 கிலோமீட்டர் 4 கிலோமீட்டர் போய் சுத்தி வரேன். சரி, அங்கேயாவது உள்ள போயிருக்கணும். பாஸ காமிக்க அங்கேயும் உள்ள விடல. நான் இப்ப பாஸ் காமிச்சு உள்ள போனோம். நீங்க விட்டீங்கன்னா நான் போய் கேட்டுருவேன். சரிங்க, இது முக்கியமான திமுக வெளியேற்றுவதற்கான தொடக்கம். இது சிறப்பாக அமையும். இவங்க எல்லா தடைகளையும் தாண்டி மிக அரசியல்ல தேர்தல் களம் எங்களுக்கு சாதகமா இருக்கும். வெள்ளிக்கிழமையில் பாரத பிரதமர் நரேந்திர மோடிஜி அவர்கள் தலைமையில் மதுராந்தகத்தில் மாபெரும் தேசிய ஜனநாயக கட்சியினுடைய மாபெரும் பொதுக்கூட்டம். அத்தனை கூட்டணி கட்சி தலைவர்களும் கலந்து கொள்கிறார்கள். முதல் கூட்டம். அடுத்ததாக தேர்தல் முடிந்தவுடன் தமிழ்நாட்டில் வெற்றி கூட்டமாக, சட்டசபையில் ஆட்சி அமைக்கக்கூடிய கூட்டமாக மாறக்கூடிய அளவுக்கு அனைத்து கட்சியை சேர்ந்த மக்களும் பெருவாரியாக வந்திருக்கக்கூடிய ஒரு அற்புதமான காட்சியை பார்க்கலாம்.